ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். எனக்கு வந்து பிக் பாஸ் டே 47வது நாளோட எபிசோட் இதான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டிஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்ன டாஸ்க் அப்படின்னா, அதாவது வந்து இண்டிவிஜுவலாக விளாடுற பிளேயர் யார், அதுக்கப்புறம் வந்து டீமுக்காக விளாடுற பிளேயர் யார், இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ண பிளேயர் யார் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஓகேங்களா, ஒவ்வொருத்தங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு தோன்றதை நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் விளாடுற பிளேயர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் அபியூஷா. ஓகேங்களா, முத்துக்குமரன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லைனு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபக் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெஃப்ரி. இவங்க எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீமாக விளாடுறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா யார் இவங்க கைஸ் யார் அப்படின்னா டீமாக வந்து விளாடுறது வந்து முத்துக்குமரன் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக விளாடுறாங்க, டீமாகவும் விளாடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் ரஞ்சித் அவங்களும் வந்து அவங்க டீமாக தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு யாருமே எனக்கு தெரியல கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணாதவங்க யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா சிவா அவங்கள வந்து சொல்லலாம். அவங்க வந்து அந்த அளவுக்கு கேம் இன்னும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா, சிவா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வர்ஷினி. இவங்க வந்து இன்னும் வந்து கேமுக்குள்ளே வரல. அவங்க கேமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த வீக்குக்கான வந்து பெஸ்ட்டு அண்ட் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது கைஸ். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியுமா, வாரம் செலக்ட் பண்ணுறாங்களா. இதில் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மரை வந்து யாரை செலக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா பவித்ரா அண்ட் வந்து தீபக் ப்ரோ. இந்த ரெண்டு டீம் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து அந்த ஒரு டேகுக்கு 100% வந்து கரெக்டானதான் எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஏன்னா பவித்ராலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இந்த ராஜா ராணி டாஸ்கில் வந்து பாட்டி கேரக்டர் எடுத்து பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே இந்த குனிஞ்ச மாதிரியே தான் வந்து பாட்டி வயசான பாட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அந்த குனிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி எப்போதுமே வந்து குனிஞ்ச மாதிரியே தான் இருந்திருப்பாங்க. நடக்கிறதாகட்டும் பேசுறதாகட்டும் எல்லாமே அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ண முடியாது இல்லை, பட் அப்படி இருந்தாலும் பண்ணிருப்பாங்க, செம்மையாக பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால அவங்களுக்கு வந்து அந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் போனது வந்து கரெக்டு தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபக் ப்ரோ அவங்களும் அதே தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் கைஸ் யார், அதாவது பவித்ராவுக்கும் தீபக் ப்ரோவுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பவித்ரா பார்த்திங்க அப்படின்னா அந்த ராஜாராணி டாஸ்கில் அந்த ஒரே ஒரு கேரக்டரை வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது ஒன்று மட்டும் தான் செம்மையாக பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படியே தீபக் ப்ரோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ராஜாராணி டாஸ்கில் வந்து தளபதி ஆகட்டும், அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிராசரி டாஸ்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மெயின். ஓகேங்களா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்கில் மேப் டாஸ்க் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தலைமை பூந்து விளாண்டு வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து அதுக்காக தான் கைஸ் அவங்க பவித்ராக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்ன காரணம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன கைஸ், ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரை வந்து கேர்ள்ஸ் டீமில் வந்து சௌந்தர்யாவையும் பாய்ஸ் டீமில் வந்து சிவாவையும் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கணும், எல்லாருமே அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீமில் வந்து சௌந்தர்யாவுக்கு ஏதோ டாஸ்க் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே பசங்களை எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணணும், இன்க்ளூடிங் ஆனந்தி. அவங்களும் அவங்க டீம் இருக்காங்க, ஆனந்தி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூ தான் பண்ணிருப்பாங்க. நம்ம ரிவ்யூ தான் அவங்களோட ரிவ்யூ. சௌந்தர்யா ரிவ்யூ வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, அதே மெயினாக வந்து என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா விசாலை, நீ எல்லாம் மூஞ்சிக்கு முன்னாடியே யார்ட்டையும் பேச மாட்டியா, ஃபுல்லாக மூஞ்சிக்கு பின்னாடி தான் எல்லாத்துக்கும் பின்னாடி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செருப்பாக நடிச்ச மாதிரி உண்மையை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரயான் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சும்மா அப்படியே சிரிச்சு பேசிட்டே அப்படியே போயிடலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ரயானுக்கு வந்து என்ன தெரியுமா கைஸ், சாங் இருக்கலாம், நீயா பேசியது என் நண்பை நீயா பேசியது இருக்கலாம். அந்த ஒரு சாங் தான் வந்து மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரயான் தான் வந்து சௌந்தர்யா கூட வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணார். ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர் வந்து இருந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து தோணிச்சு இந்த படத்தை அவர் மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டிங்க்கு வந்து வந்தாச்சு. ஓகேங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, அந்த டாஸ்க் வந்து நல்லா இருந்துச்சு கைஸ். இந்த ரெண்டு இது மாதிரி இருக்கும், ரோம் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த சைடு பந்தும் இந்த சைடு பந்தையும் போட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும். பார்க்க நல்லா இருந்துச்சு கொஞ்சம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணி அடுத்த வார தலைவராக இருப்பார் தீபக். ஓகேங்களா, இவரோட கேப்டன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சிவா கைஸ் லாஸ்ட்டாக நைட்டு போல் நம்ம வெளியில் கார்டனில் வந்து ஒவ்வொருத்தங்களாம் கேங்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சித்து, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவா, அதுக்கப்புறம் சௌந்தர்யா, இவங்க 3 பேரும் வந்து தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சிவா அவங்க வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து
ஜெஃப்ரியை பற்றி ஜெஃப்ரி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எதை பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜெஃப்ரி வந்து அந்த ரோஸ்ட் பண்ணும்போது இவங்களை ரோஸ்ட் பண்ணும்போது அவங்களோட சவுண்டை ரோஸ்ட் பண்ணும்போது சவுண்டோட வாய்ஸை எடுத்து ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது தப்பு. மக்கள் வந்து அவனை வந்து சீப்பாக தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து சவுண்ட் அப்பவும் சொல்லியிருப்பாங்க. சவுண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இல்லை அவன் வந்து என்னோட பெர்மிஷன் கேட்டு தானே என் சவுண்டு வந்து அவன் எடுத்தேன், என் சவுண்டை இதே மாதிரி குரலில் பேசினா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பவும் அவர் கேட்காம என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவா வந்து அவர் வந்து கடவுள்கிட்டே பெர்மிஷன் கேட்டாலும் சரி, மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஸோ வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி ஓன்ட்ட பெர்மிஷன் கேட்டான். ஆனால் வெளியில் இருக்க மக்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் பேசும்போது கைஸ் எனக்கு வந்து அப்போ தான் புரியுது, இவர் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்கில் இருக்காரோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா அப்படி ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால தான் அவர் வந்து என்ன அப்படின்னா கேம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கார் கொடுக்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் பேச உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கைஸ், நம்ம ஓவர் திங்கிங் பண்ணாலே வந்து எந்த வேலையும் நடக்காது, எல்லாமே வந்து விளங்காமல் போயிடும். அது உண்மையாக சீரியஸாக அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா. அவர் ரொம்ப வந்து இந்த விஷயத்தை ஒரு இந்த ஜெஃப்ரியை பற்றி பேசினது ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஜெஃப்ரியும் சவுண்டும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஜெஃப்ரி சவுண்டு அதுக்கப்புறம் வந்து விசால்லாம் இவங்களாம் வந்து ஓரளவுக்கு விசாலும் ஜெஃப்ரிலாம் பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு கூட ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கக்கூடியவங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்கெல்லாம் வந்து சவுண்டோட பெர்மிஷன் கேட்காமலே பண்ணலாம் ஓகேங்களா. இது விசால்லாம் அவரோட பெர்மிஷன் கேட்காம தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அப்படிலேருந்தும் சவுண்டு வந்து பெருசாக எடுத்துக்கல. இங்கே என்ன பண்ணால் சிவா அவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களோட அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ராங்காக இருக்குது. மக்கள் வந்து தப்பாக நினைப்பாங்க, சீப்பாக நினைப்பாங்க, இது ரொம்ப தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தப்பாக இருக்குது. அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது வந்து அவங்களே அதாவது அதுக்கு அந்த அந்த ஒரு குரலுக்கு சொந்தக்காரங்களான சவுண்டே வந்து அதை வச்சு பெருசாக எடுத்துக்கல, பெருசாக நினைக்கல. அப்படி நினச்சாதான் வந்து வெளியில் இருக்க மக்களுக்கு வந்து அது தப்பாக தெரியும். என்னடா இப்படிலாம் பண்ணுறான், அந்த பிள்ளையோட குரலை வச்சு அந்த பிள்ளைய கலைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபஸ்ட்டு சௌந்தர்யா ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும், சௌந்தர்யா ஃபஸ்ட்டு அழணும் ஓகேங்களா. இப்படிலாம் இப்படி பண்ணி மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு நினைக்கணும். அவங்க நினச்சாதான் வெளியில் இருக்க மக்களும் வந்து அவங்களும் அந்த சவுண்ட் எடுத்த அதாவது சவுண்டோட வாய்ஸை பேசுன ஜெஃப்ரி வந்து தப்பாக நினைப்பாங்க ஓகேங்களா. அவங்களே பெர்மிஷன் கொடுத்தாங்க, அவங்களே வந்து ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் கூட நினச்சேன் கைஸ் என்ன நினச்சிருப்பேன் அப்படின்னா, சௌந்தர்யா வாய்ஸ் வந்து யாரெல்லாம் எடுத்துருப்பாங்க அப்படின்னா விஷால் எடுத்து பேசியிருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி எடுத்துகிட்டு பேசியிருப்பாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யார் வேறு யார் வர்ஷினி ஒரு சின்ன ஒரு டயலாக் மட்டும் அவங்களோட வாய்ஸில் என்னமோ சொல்லியிருப்பாங்கன்னு சம்திங் நினைக்கிறேன். வர்ஷினி சொன்னாங்களா இல்லை, இவங்க ரெண்டு பேருமே வந்து வாய்ஸ் எடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதுலேயும் ஜெஃப்ரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வா உன் தொண்டை அடிக்கிறேன் அப்பமாச்சும் உனக்கு குரல் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் பேசியிருப்பாரு. நான் அப்போ கூட நினச்சேன் சௌந்தர்யா இந்த மாதிரி பேசுறதுனால அழுதுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் வந்து அளவே இல்லை, அவங்க ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா. அவங்க ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெளியில் இருக்க மக்களும் அதை வந்து ஃபன்னாக தான் எடுத்துக்கிடுவாங்க, ஜாலியாக தான் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன், ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. அதனால் ஸோ வந்து சிவா அவங்க வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்கில் வந்து இருக்காங்க. அந்த ஓவர் திங்கிங் வந்து தூரம் அப்படியே மூட்டை கட்டி தூரம் போட்டாங்க அப்படின்னா தான் அவங்களோட கேம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் கைஸ். அது நடக்குமா எனக்கு தெரியல, பார்ப்போம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த எபிசோட் வந்து ரிவ்யூ வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து அந்தளவுக்குலாம் கண்டென்ட்லாம் இல்லை கைஸ் ஓகேங்களா. அண்டு அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நமக்கு வாட்சர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அண்ட் சப்ஸ்கிரைபரும் ஏறவே மாட்டுக்கு. ஃபஸ்ட்டாச்சும் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படி கூட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஒன்றுமே கிடையாது, அப்படியே அந்த இப்படி சில செத்த போன மாதிரி கிடக்கு நம்ம சேனலு. ஸோ அதை கொஞ்சம் தூக்கி நிறுத்த பாருங்கள், அப்படின்னா தான் வந்து எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அண்டு அவ்வளோதான் கைஸ், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.